உலகம் முழுவதிலும் உள்ள நித்யானந்த தியான பீடங்களில் கொண்டாடப்பட்ட மகா சிவராத்திரி பெருவிழா. வாழும் அவதார புருஷர் பரமஹம்ச நித்யானந்தர் மகா சிவராத்திரி திருநாளன்று ஸ்ரீ நித்யானந்தேஸ்வரர் ஆலயத்தில் கொடியேற்றி வைத்து மகா சிவராத்திரி விழாவை துவக்கி வைத்தார். மங்களகரமான சிவராத்திரி நன்னாளில் பக்தர்கள் நேரடியாகவும் இணையதளம் வழியாகவும் பரமஹம்சருக்கு பிரத்யக்ஷ பாத பூஜை செய்து தங்களின் ஆழமான நன்றிகளை சமர்ப்பித்தனர். மாலை மகா சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு சாதகப் பறவைகள் சோலார் சாய் குழுவினர் மற்றும் திருமதி கோவை கமலா ஆகியோர் இணைந்து வழங்கிய பக்தி இசை நிகழ்ச்சி, பரமஹம்சர் அருளிய மகா சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சிவராத்திரி, சிவம் என்கின்ற வார்த்தைக்கு காரணமே இல்லாமல் பொங்குகின்ற மங்களத்தன்மை என்று பொருள். காரணமே இல்லாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற மங்களத்தன்மைதான் சிவம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஆணிவேரை, மூலத்தை, காரணத்தை கண்டுபிடித்து விட வேண்டும் என்கின்ற வெறிதான் உங்களுக்குள் அறிவாகவும் பொருளை தேடும் குணமாகவும் மலர்கின்றது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு மரணமும் உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட உங்களை அதிகமாக்குகின்றது. எனவே எல்லை இல்லாத, காரணம் இல்லாத மங்களத்தன்மை, உயிர்த்தன்மையின் பொங்கி பெருகி பல்கி ஓடும் ஓட்டம்தான் சிவம். வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு பிறப்பும் உண்டு, முடிவும் உண்டு, இறப்பும் உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய உடல், இதற்கு பிறப்பு உண்டு, இறப்பும் உண்டு. சில விஷயங்களுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு மட்டும் உண்டு. அது என்னன்னா உங்களுடைய அஞ்ஞானம். உங்க அஞ்ஞானத்தினுடைய ஆதி மூலம் பிறப்பு எதுன்னு தேடினீங்கன்னா தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனா அதை முடிச்சிட முடியும், அஞ்ஞானத்தை முடித்து விட முடியும். எந்த வினாடி நீங்கள் பூரண ஞானம் அடைகிறீர்களோ அந்த வினாடி அஞ்ஞானத்துக்கு அழிவு. பிறப்பு இல்லாத ஆனால் அழிவு மட்டும் உள்ள பொருள் அஞ்ஞானம். அதே போல சில விஷயங்களுக்கு பிறப்பு மட்டும் உண்டு, அழிவு கிடையாது. அது சிவத்தன்மை, ஞானம், ஆன்ம அனுபூதி. இவைகளுக்கு பிறப்பு உண்டு. இந்த வினாடி உங்களுக்குள் ஞானம் மலர்ந்து விட முடியும். இந்த வினாடி உங்களுக்குள் ஜீவன் முக்தி மலர்ந்து விட முடியும். இந்த வினாடி உங்களுக்குள் சிவத்தன்மை மலர்ந்து விட முடியும். இதற்கு பிறப்பு உண்டு, ஆனால் இறப்பே கிடையாது. சிலவற்றிற்கு பிறப்பில்லை, ஆதி இல்லை, அந்தமுண்டு. சிலவற்றிற்கு ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு. சிவத்திற்கோ ஆதி மட்டும் உண்டு, அந்தம் இல்லாதது. நம் எல்லோருக்குள்ளும் சிவத்தன்மை மலருவதற்கான சாத்திய கூறுதான் இந்த சிவராத்திரி. காலம் என்கின்ற பொருளாக, தேசம் என்கின்ற பொருளாக வெளிப்பட்ட நாள்தான் இந்த சிவராத்திரி. அதனால் நம்முடைய வேத பாரம்பரியத்தின்படி நம்முடைய காலமே
சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. நம்முடைய எல்லா கால கணக்கீடுகளும் ஆதியில் சிவராத்திரியிலிருந்து தான் துவங்குகின்றது. சிவராத்திரி அன்று நடந்த மிகப்பெரிய 3 நிகழ்வுகள் நம்முடைய புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்படும் மிகப்பெரிய 3 நிகழ்வுகள். முதலாவது, காலம் கடந்த சிவப்பரம்பொருள் காலத்திற்குள் நுழைந்தது, காலத்திற்குள் மலர்ந்தது. இரண்டாவது, பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் ஏற்படும் ஐடென்டிட்டி கிரைசிஸ், அகங்கார சண்டையில் நடுவு நிலைமை செய்யவும் நல் ஞானத்தை புகட்டவும் அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாய் அண்ணாமலையான் வெளிப்பட்ட திருநாள். மூன்றாவதாக, தக்ஷ பிரஜாபதியினால் சந்திரன் சபிக்கப்பட்டு அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது அன்னை சதிதேவியும் பக்தர்களும் உலகமும் வேண்டியதற்கு இணங்க தாமே நேரில் வந்து சந்திரனுக்கு உயிர் கொடுத்து தன் தலையில் சூடி சந்திர சூடனாக ஈசன் அருள் புரிந்த திருநாள். ஈஸ்வரத்தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்தன்மை என்றால் தலைமை பண்பு. ஈஸ்வரன் என்கின்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தலைவன், உரியவன் என்று பொருள். முதலில் நம் வாழ்க்கைக்கு நாம் உரியவர்களாக மாற வேண்டும், தலைவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய உடலிற்கும் தன்னுடைய மனதிற்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் தலைவனாக மாறாதவன் எத்துணை நபர்களுக்கும் எத்துணை சொத்துக்களுக்கும் எத்துணை நாட்டிற்கும் தலைவனாக மாறினாலும் கூட அவர்களை விட்டு துக்கம் ஒழியாது, துக்கம் அழியாது, துக்கம் கரையாது. தன் வாழ்க்கைக்கு, தன் உடலுக்கு, தன் மனதிற்கு ஒருவன் தலைவனாக மாறும் பொழுது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அழிகின்றது, துக்கம் கரைகின்றது, துக்கம் ஒழிகின்றது. முதலில் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது, நாம் நமக்கு ஈஸ்வரர்களாக மாற வேண்டும். சிவம் அப்படிங்கிறது நமக்குள் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபூதியின் சிம்பல், ஒரு உருவகத்தன்மை. அதனாலதான் நாம் சிவோகம் என்று தியானிக்க முடிகின்றது, சொல்ல முடிகின்றது. ஆனால் நாராயணோகம் என்று சொல்வதில்லை, நானே சக்தி, நானே தேவி என்று சொல்வதில்லை. நம்முடைய வைதீக பாரம்பரியத்தை பார்த்தால் நானே நாராயணன் என்று யாரும் சொல்வதில்லை, நானே தேவி என்று யாரும் சொல்வதில்லை, நானே பிரம்மா என்று யாரும் சொல்வதில்லை. சிவன் மாத்திரம் நாமே சிவம் என்கின்ற சத்தியத்தை நமக்கு உணர்த்துகின்ற உருவகப் பொருளாகவே இருப்பதனால் சிவோகம் என்கின்ற சத்தியம் மீண்டும் 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 நம்முடைய வேத பாரம்பரியத்திலே ஒலிக்கப்படுகின்றது. இந்த மொத்த சிவராத்திரியினுடைய சிவப்பிரசாதமாக இந்த ஒரே ஒரு கருத்தை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். சிவ ரகசியம், தெய்வ ரகசியம், இந்த ஒரே ஒரு கருத்து, இதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு செயலை மட்டும், இந்த ஒரு கருத்து என்னவென்றால், வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே மங்களமானதுதான். எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் அது மங்களமானதுதான். இந்த ஒரு ரகசியத்தை உள்வாங்குங்கள். சிவராத்திரி பெருவிழாவின் பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம் மற்றும் ருத்ராபிஷேகமும் நடைபெற்றது. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமஸ்தே ருத்ரமன்யவஹுதோ தைஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ. யா தைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுः. शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया. या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी.
शान्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तहस्ते बिभस्यस्तवे शिवां गिरित्रदां कुरु मा. திருவண்ணாமலை தியானபீடத்தில் ருத்ராபிஷேகம் நடைபெற்ற அதே நேரத்தில் ஹைதராபாத், சியாட்டில், ஒஹாயோ, லாஸ் ஏஞ்சலிஸ், மலேசியா, டொரண்டோ, குவாடிலூர் என்று உலகம் முழுவதிலும் உள்ள நித்யானந்த தியானபீட ஆசிரமங்களில் உள்ள சிவலிங்கங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. மற்றும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தரும் சக்தி வாய்ந்த சிவகுண்டலினி தியானம். எல்லோரும் நிமிர்ந்து அமருங்கள். மிக எளிமையான சாதாரணமான சுவாச முறை பிராணாயாமத்தின் மூலமாக உங்களை இந்த கிரியைக்காக, தியானத்திற்காக தயார்படுத்துங்கள். இந்த எளிமையான கிரியை புரிந்து கொள்ளுங்கள். இடது மூக்கின் வழியாக, நாசித்வாரத்தின் வழியாக சுவாசத்தை உள்ளிழுத்து, வலது நாசித்வாரத்தின் வழியாக மெதுவாக வெளியேற்றி, மீண்டும் வலது நாசியின் மூலமாக உள்ளிழுத்து, இடது நாசியின் மூலமாக வெளியேற்றி, இந்த நாடி சுத்தி என்கின்ற பிராணாயாமத்தை தொடர்ந்து 21 முறை செய்யுங்கள். துவங்கலாம். ஆழமாகவும் மெதுவாகவும் சுவாசியுங்கள். மிக மெதுவாக, மிக ஆழமாக சுவாசத்தை நிகழ்த்துங்கள். இந்த சுவாசத்தின் மூலம், பிராணாயாமத்தின் மூலம் உங்கள் எல்லோருக்குள்ளும் ஆழ்ந்த அமைதியும் மனம் குவிந்து ஒன்றாகுதலும் நிகழும். உங்கள் எல்லோருக்குள்ளும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் உணர்வின் முழுமையையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய குண்டலினி சக்தியை உயிர்ப்பிப்பதற்காக இந்த பிராணாயாமம் உங்களை தயார் செய்யும். இறுதியாக வந்திருந்த அத்துணை பேருக்கும் பரமஹம்சர் தரிசனமும் ஆசீர்வாதமும் வழங்கினார்.